ஹாய் வீவர்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். இன்னைக்கு அழகே அழகு தொடர்கதையை தான் நம்ம பார்க்க போகிறோம். அழகுமதியோட அப்பா அம்மாவை வீட்டுக்கு வர சொல்கிறாங்க அழகுமதி மாமனார் மாமியார். அவங்க வந்ததும் அவங்க கிட்ட அவங்க பொண்ணு மேலே இருந்து அடுக்கடுக்காக கம்ப்ளைண்ட்டுங்களை அவங்க கிட்ட வைக்கிறாங்க. அப்போ அழகுமதி அவங்க அப்பா அம்மாவை பார்த்து சொல்கிறாங்க, அப்பா இனிமே நீங்கள் இங்கே வர வேண்டாம், நீங்கள் கிளம்புங்க, நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா நீங்கள் இங்கே டெய்லியும் வந்தீங்கன்னா இவங்க என் மேலே கம்ப்ளைண்ட்டாக சொல்லுவாங்க, அதனால் வேண்டாம், இனிமேல் நீங்கள் இங்கே வராதீங்க, போங்க அப்படின்னு அவங்க அப்பாவையும் அம்மாவையும் சொல்கிறாங்க. அப்போ அவங்க மாமியார் சொல்கிறாங்க, பாரு அப்பா அம்மான்னு கூட இல்லாமல் எப்படி பேசுது பாரு, மரியாதை கட்டத்தனமா எப்படி வளர்த்துருக்காங்க பாரு அப்படின்றாங்க அவங்க மாமியார். அதுக்கு அழகுமதி சொல்கிறாங்க, எங்கள் அப்பா அம்மா என்னை நல்லாவே வளர்த்துருக்காங்க, அதனால தான் சொல்கிறேன், நீங்கள் அவங்கக்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டாம், எதுவாக இருந்தாலும் நானே பார்த்துப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ அவங்க அப்பா அம்மாவை ஆட்டோ பிடிச்சி அனுப்ப வராங்க. வெளியில் அழகு மலர் பெரிய மருமகளும் அழகுமதியோட நாத்தனாரும் ரெண்டு பேரும் அவங்ககிட்ட பேசுகிறாங்க. நீங்கள் கவலைப்படாதீங்கம்மா, அழகுமதியை நாங்கள் பார்த்துக்குறோம், அவங்க அப்படி தான் பேசுவாங்க, பேசுனா பேசிட்டோம், நீங்கள் போங்க, நாங்கள் இருக்கோம் பார்த்துக்குறோன்னு சொல்லி அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறம் அழகு மலர், அழகுமதி, அப்புறம் அவங்க நாத்தனார் 3 பேரும் ரூம்குள்ளே உட்காந்து பேசிக்கிறாங்க. அப்போ பேசும்போது மலர் கேட்குறாங்க மதியை பார்த்து, மதி உங்கள் அப்பா அம்மா இந்நேரம் வீட்டுக்கு போயிட்டுருப்பாங்கல்ல, பாவம், ஆனால் அவங்க ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க நீ பேசுனதை நினச்சி அப்படின்ட்டு அழகு மலர் சொல்கிறாங்க. அதுக்கு மதி சொல்கிறாங்க, பரவாயில்ல, எங்கள் அப்பா அம்மா வருத்தப்பட்டிருப்பாங்கன்னு தான் தெரியும் எனக்கு, ஆனால் அவங்க இவங்க வர சொன்னதும் உடனே ஆட்டோ பிடிச்சி இங்கே உக்காந்துட்டு என்னுடைய கம்ப்ளைண்ட் எல்லாத்தையும் அடுக்காக கேட்டு அவங்க தினம் தினம் ரொம்ப கஷ்டப்படுவாங்க, அதனால தான் இனிமே ஒரு கஷ்டம் வரக்கூடாதுன்னு தான் நான் இன்னைக்கு அப்படி சொன்னேன். இனிமேல் எங்கள் அப்பா அம்மாவும் இங்கே வரமாட்டாங்கல்ல, இவங்களும் வர சொல்ல மாட்டாங்கல்ல, என்னை பற்றி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்கல்ல, அப்போது எங்கள் அப்பா அம்மாவும் இனிமேல் நிம்மதியாக இருப்பாங்கல்ல, இது இன்னைக்கு மட்டும்தான் கஷ்டம், ஆனால் இதை நான் சொல்லலைன்னா தினமும் கஷ்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அழகுமதி. உடனே அழகு மலர் சொல்கிறாங்க, ஆமாம் மதி, நான் கூட ஒரு நாள் எங்கள் அம்மாவையும் தம்பியும் ஒரு வீட்டில் விசேஷத்துக்காக வர சொன்னேன், அது கூட எங்கள் வீட்டுக்கார் சொல்லி தான் அவங்களும் இங்கே வந்தாங்க, ஆனால் இவங்க தங்கராஜ் அண்ணனுக்கு பயந்துக்கிட்டு எங்கள் அம்மாவை எல்லா ரூம்லேயும் ஒலிக்க வச்சு அங்கேயும் இங்கேயும் ஒலிக்க வச்சு ரொம்ப அசிங்கப்படுத்தினாங்க, எனக்கும் அசிங்கமாக ஆயிடுச்சு, நானும் அன்றைக்கி இது மாதிரி பேசியிருந்தேன்னா இது மாதிரி சம்பவம்லாம் எனக்கும் நடந்திருக்காதுல்ல அப்படின்றாங்க. அப்புறம் அழகுமதியோட நாத்தனார், நீ கவலைப்படாதம்மா, எங்கள் அப்பா அம்மான்னு இவங்களை நினச்சா எனக்கே அசிங்கமாக தான் இருக்குது, ஆனால் என்ன பண்ணுறது, இது மாதிரி பண்ணுறாங்க, நம்ம வாழ்க்கைக்காக நம்ம அட்ஜஸ்ட் பண்ணின்னு போகிறதா இருக்குது, ஆனால் உனக்காக இந்த வீட்டில் யாரும் இல்லைன்னு நினைக்காத, நாங்கள் இருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஆறுதல் படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் எல்லோரும் வீட்டில் உட்காந்து சாப்பிட்றாங்கங்க. அப்போது அழகு மலரும் அவங்க நாத்தனாரும் 2 பேரும் பரிமாறுறாங்க. அழகுமதி நிற்கிறாங்க. அவங்க மாமியார் அவங்கள பார்த்துட்டு, என்ன நீ குத்து விளக்கையாட்ட நிற்கிற, எதனா வேலை செய்ய வேண்டியது தானே, ஏன் அந்த தண்ணி எடுத்து எல்லாருக்கும் ஊற்ற வேண்டியது தானேன்றாங்க. அப்போ எல்லாருக்குமே தண்ணி ஊற்றி வைக்கிறாங்க டம்ளரில். ஊற்றி வச்சுட்டு எல்லாருமே சாப்பிட்றாங்க. அழகு மலரும் அவங்க நாத்தனார் அழகுமதி 2 மருமகளும் அந்த வீட்டு பொண்ணும் நின்றுக்கிட்டு இருக்காங்க. அப்போ அவங்க எல்லாரையும் சாப்பிட்றத நோட் பண்ணுறாங்க மதி. நோட் பண்ணதும் எல்லாருமே சாப்பிட்ற சாப்பாடை, அந்த கருவேப்பிலை, சாப்பிட்ற சிக்கன் எலும்பு, அந்த தொக்குங்க எல்லாத்தையும் எடுத்து கீழே அப்படியே தரையில் வைக்கிறாங்கங்க. வச்சதும் எல்லார் தட்டில் இருந்தும் அப்படி தான் இருக்குது. இதை பார்த்ததும் மதிக்கு கோபம் உள்ளே போயிட்டு பிளேட் எடுத்துகிட்டு எல்லார்கிட்டேயும் அந்த சாசருங்களை வைக்கிறாங்க. இது எதுக்குமா அப்படின்னு சொல்லிட்டு பாக்கியராஜ் கேட்குறாரு. இல்லை, நீங்கள் சாப்பிட்ற வேஸ்ட்டெல்லாம் இதில் வச்சுருங்க அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே பாக்கியராஜ் அவங்க தம்பி பொண்டாட்டியை பார்த்து, சாரி மதி அப்படின்னு சொல்லிட்டு உடனே அந்த வேஸ்ட்டெல்லாம் சாசரில் வைக்கிறாரு. அதை பார்த்ததும் மதியோட வீட்டுக்காரும் எடுத்து வைக்கிறாரு. உடனே அவங்க மாமனார் அநியாயமாக எடுத்து எல்லாத்தையும் டேபிள்லையே தூக்கி விசிறி அடிக்கிறாரு.
நிற்கிறாருங்க. ஏன்னா டேபிளில் உட்காந்து சாப்பிட்றாரு. அப்போ அவங்க மாமனார் சொல்கிறாரு, இந்த வீடு என்னோட வீடு, நான் 4 கருவேப்பிலை துண்டு போடுறதுக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா? நான் என்ன வேணாலும் பண்ணுவேன்றாரு. உடனே தங்கராஜு சொல்கிறாரு, எதுக்கு இந்த பிளேட்டை எடுத்துகிட்டு வந்து வச்ச? அதை கழுவுறதுக்கு தண்ணி வேஸ்ட் ஆகும்ல, எவ்வளோ பேர் குடிக்க தண்ணி இல்லாமல் கஷ்டப்படுறாங்க தெரியுமா அப்படின்றாங்க. அவங்க மாமியாரா, ஒவ்வொரு இந்த மருமக இந்த வீட்டுக்கு வரவளுக்கெல்லாம் எங்களுடைய பழக்கம்லாம் மாற்றிக்கிட்டு இருக்க முடியாதுன்றாங்க. இவங்களுக்கா கோவம் வருது. சரின்ட்டு அதை எல்லாத்தையும் எடுத்து போட்டு அழகு மலர் வந்து, மதி நீ பேசாத அப்படின்னு கண்ணை காட்டுறாங்க. உடனே எல்லாத்தையும் அழகு மலரும் அவங்க நாத்தனாருமே எல்லாத்தையும் தொடச்சி கையால் வாரி போட்டு அந்த வீட்டை க்ளீன் பண்ணுறாங்க. வேற என்ன பண்ண முடியும் மதி, இப்படி தான் காலத்தை ஓட்டி ஆகணும்னு சொல்லிட்டு அட்ஜஸ்ட் பண்ணிட்டு செய்கிறாங்க. செய்யும்போது அதுக்கப்புறம் முடிச்சிட்ட பிறகு பாக்கியராஜுக்கு வந்து அவருடைய கம்பெனியில் கொடைக்கானல் போகிறதுக்காக 4 டிக்கெட் வவுச்சர் ஸ்லிப்பு வருது. அதை வந்து அழகு மலர்கிட்ட கொடுத்து, நம்ம கொடைக்கானல் போகிறதுக்காக எங்கள் ஆஃபீஸில் இந்த டிக்கெட் கொடுத்துருக்காங்க, தங்குற இடம் சாப்பாடு எல்லாம் ஃப்ரீ, நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாரு. உடனே அவங்க சொல்கிறாங்க, ஏங்க உங்கள் தம்பியும் உங்கள் தம்பி மனைவியும் கூப்பிட்டு போகலாம், அவங்களுக்கு இப்போ தான் கல்யாணம் ஆச்சு, எங்கேயும் வெளியில் போகவே இல்லை, அதனால் நம்ம கூப்பிட்டு போகலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே இதை பற்றி நான் அப்பாக்கிட்டேயும் அம்மாக்கிட்டேயும் பேசுகிறேன் மலர்ன்னு சொல்லிட்டு அவங்க அம்மாக்கிட்டேயும் அப்பாக்கிட்டேயும் பேசுகிறாரு. உடனே அவங்க அம்மா போகவே கூடாதுன்றாங்க. வீட்டு வேலையெல்லாம் யாரா பாப்பான்றாங்க. இல்லைம்மா 4 டோக்கன் வந்திருக்கு, நாங்கள் போய் தான் ஆகணுன்றாரு. ஒருத்தர்லாம் போக முடியாதுமான்னு சொல்கிறாரு. ஏய், வீட்டு வேலை செய்யறதுக்கு நீங்கள் ஒன்றா போங்க, உன் பொண்டாட்டியை விட்டு போடா அப்படின்றாங்க. உடனே மலர் சொல்கிறாங்க, நான் ஒன்றா பக்கத்து வீட்டில் வேலை செய்கிற வசந்தி அக்கா இருக்காங்க, அவங்கள ஒரு 3 நாளைக்கு இங்கே வந்து செய்ய சொல்கிறேன், பேசட்டுமான்றாங்க. ஓ, எல்லாத்தையும் பிளான் பண்ணிட்டு தான் சொல்கிறியா அப்படின்னு அவங்க மாமியார் கேட்குறாங்க. இல்லை அத்தை, இனிமே தான் கேட்க போகிறேன் அப்படின்றாங்க. உடனே சரின்னு ஒத்துக்கிறாங்க. சுரேஷை வர வச்சு பேசுகிறாங்க. பாக்கியராஜ் பேசுகிறாரு. சுரேஷ், நம்ம எல்லாரும் போயிட்டு வரலாண்டா அப்படின்றாரு. உடனே சுரேஷ், நான் வரல, டியூட்டிக்கு ஜாயின் பண்ணணுன்றாரு. 3 நாள் தாண்டா, அதுக்குள்ளே போயிட்டு வந்துடலாம்டா, வாடா அப்படின்னு கூப்பிட்றாங்க. மலரும் கூப்பிட்றாங்க. இவங்க நாளைக்கு கொடைக்கானல் கிளம்புறாங்களா, இல்லை அவங்க மாமனார் மாமியார் இன்னும் பிரச்சனை பண்ணி எதனா தடுக்கிறாங்களான்னு நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம். நன்றி, பாய்.